ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம தினைக்கும் சமைக்கிறோம்ல, அந்த பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்க்கறது வழக்கம்தான். குறிப்பாக குழம்பு, பொரியல், தாளிக்கிறப்ப நம்ம கட்டாயமாக கருவேப்பிலையை சேர்ப்போம். அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை எல்லா உணவு வகைகள்லையும் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கருவேப்பிலை அப்படிங்கிறது வாசனைக்காக மட்டும் உபயோகக்கூடிய ஒரு வாசனை பொருள் அப்படின்னு நம்மள பலரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா இந்த கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையோட நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட்டுகள், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ இது மாதிரியான சத்துக்களும் இந்த கருவேப்பிலையில் இருக்குது. கருவேப்பிலை இருக்குல்ல, இது இதயத்தை சீராக வச்சுருக்க உதவுது. உடலில் இருக்கக்கூடிய தொற்றுகளுக்கு எதிராக போராடுது. தலைமுடி, தோல் இதோட தன்மையை மேம்படுத்துது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் கருவேப்பிலை மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைஞ்சிடும் அப்படின்னு ஓரிரு நாட்கள் மட்டும் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையலையே அப்படின்னு சொல்றது சரியான விஷயமாங்க. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்குல்ல, இது சர்க்கரையோட அளவை ரத்தத்தில் சீராக வச்சிருக்க உதவுது. ஆனால் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். சின்ன வயசுலேருந்தே இது மாதிரியான இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதி மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லையேங்க. நரைமுடி வராமல் தடுக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள பலரும் சின்ன வயசுலயே தலைமுடி நரைச்சி விடுறது வழக்கமாயிருச்சு. கருவேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்மளோட தலைமுடியோட நிறத்தை சீராக வச்சுருக்க உதவுது. தலைமுடியோ நரைத்து விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, முதல்ல இருந்தே கருவேப்பிலையை அதிக அளவில் சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோன்னா நரைமுடி பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். முடி நரைச்சதுக்கு அப்புறமா அதை சரியாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதனால சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு கருவேப்பிலையை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கருவேப்பிலையை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வர்றப்ப முடி கொட்டுறது, அது மாதிரியான முடியில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலையை சமைச்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையை நீங்கள் வெறுமனையே கூட உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா எடுத்துக்கலாம். அது சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை குடிக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை தரதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலையில நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த சோகையை குறைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் அதிக அளவு ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை ஈர்க்கிறதுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் உதவியாக இருக்கும். கருவேப்பிலையில் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறதும் இருக்கு. இது ரெண்டும் அதிகமாக இருக்கிறப்ப ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகளை இது அடியோட குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உணவில் அதிகமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறதே நல்லது. கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதுன்னா கருவேப்பிலையை சொல்லலாம். இயற்கையாகவே இது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்திடும். அதுக்கான பண்புகள் எல்லாமே கருவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குது. கருவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சுனாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதிகமாயிரும். நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஹெச்டிஎல் இருக்குல்ல, அது நம்மளோட உடம்புல அதிகரிக்கிறதுக்கும் கருவேப்பிலை உதவியாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை சாப்பிட்றது இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். செரிமானத்தை சீராக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? கருவேப்பிலை அப்படிங்கிறது மணத்துக்காக மட்டும் இல்லைங்க. முக்கியமாக பழங்காலத்தில் நம்மளோட செரிமானத்துக்காகவே இந்த கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்துட்டு வந்திருக்காங்க. கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதனால நமக்கு எந்தவித பக்க விளைவுகளும் வரப்போறதில்ல. நன்மை மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக உடம்புல இருக்கும்ல அந்த கொழுப்பு சத்தை உறிஞ்சிரும்.
செரிமானத்தையும் சீராக்கிரும். குறிப்பு, நாள்பட்ட நோய்களுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலைய எடுத்துக்கிறது நல்லது. மத்தவங்க எல்லாரும் பயப்படாம கருவேப்பிலைய எடுத்துக்கலாம். இந்த வீடியோல குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை சாப்பிடுறதுனால, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம கருவேப்பிலைய உணவுல சேர்த்தும், பச்சையா சாப்பிட்டும் பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.